ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 4. நிவ்ருத்த தர்ஷைர் உபகீயமானாத் பவஷோதாச்ரோத்ர மனோ அபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவர்தாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்நாத். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 3 ஆடியோவில் பார்த்துட்ருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஏனெனில் கிருஷ்ண கதைக்கு அல்லது கிருஷ்ண உணர்வை பற்றிய விஷயங்களை பேசுவதற்கு பேசுபவர் கேட்பவர் என 2 பிரிவினர் தேவைப்படுகின்றனர். பௌதீக விஷயங்களில் ஆர்வமற்றவர்களாக இருந்தால்தான் இவர்களால் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க முடியும். கிருஷ்ண உணர்வு உடையவர்களிடம் பௌதீக விஷயங்களில் ஆர்வமற்ற நிலை எப்படி தானாகவே விருத்தியடைகிறது என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த பக்தர்கள் மிகவும் இளமையானவர்கள் என்ற போதிலும் அவர்கள் உலகியமான செய்தித்தாள்கள், புத்தகங்கள் போன்றவற்றை படிப்பதில்லை. ஏனெனில் அத்தகைய விஷயங்களில் இனி அவர்களுக்கு ஆர்வமில்லை. நிவ்ருத்த தர்ஷைர் என்பதே அது. அவர்கள் தேகாபிமான வாழ்வை முழுமையாக விட்டுவிடுகின்றனர். ஏனெனில் பகவான் கிருஷ்ணரை பற்றி ஆன்மீக குரு பேசுவதை சீடன் கவனமாக கேட்கிறான். பௌதீக ஆசைகளிலிருந்து அந்த இருவருமே விடுபட்டிருந்தால் ஒழிய அவர்களால் கிருஷ்ண உணர்வை பற்றிய விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருக்க முடியாது. ஆன்மீக குருவும் சீடனும் கிருஷ்ணருக்கு மேல் வேறெதையும் அறிய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதாலும் அவரை பற்றி பேசுவதாலும் ஒருவர் பூரண கல்வி பெற்றவராகிறார். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் அமர்ந்துள்ள பகவான் கிருஷ்ணரின் கிருபையால் ஒரு பக்தன் நேரடியாக உபதேசங்களை பெறுகிறான். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 15ஆம் அத்தியாயம் 15வது பதத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனம் ச வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத வித்யேவ சாகம். அதாவது, எல்லோருடைய இதயங்களிலும் நான் அமர்ந்திருக்கிறேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன. எல்லா வேதங்களாலும் நானே அறியப்பட வேண்டியவன். உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். கிருஷ்ண உணர்வு பரிபூரணமானது. இதனால் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் பூரணமாக நிலை பெற்று இருப்பவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுவதை போன்ற கிருஷ்ண கதையை படிப்பதால் பூரண திருப்தி அடைகிறார்கள். பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசுவதே இவ்வளவு திருப்தியளிக்குமானால் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது எவ்வளவு திருப்தியளிக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.